தமிழ்ல இருக்க மாதிரியே டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்றதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண வாரத்திலேயே 3 கிலோ நான் ஈஸியா குறைச்சிட்டேன். அந்த 3 கிலோ குறையதுக்கு நான் என்ன சீக்கிரட்டான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன், அந்த 7 டேஸ்ல நான் என்னென்னலாம் பண்ணன்றதை இந்த வீடியோல நான் டீட்டெயிலா ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன சீக்கிரட்டான டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போறேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் ஈஸியா ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஸோ மார்னிங் எழுந்த உடனே சுட தண்ணி தான் குடிப்பேன். சுட தண்ணி குடிச்ச உடனே என்னோட மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆகி வெயிட் லாஸ்க்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதே சுறுசுறுப்புல வீட்டில் இருந்தபடியோ இல்லை வெளியே பார்க்லையோ ஒரு 10 புஷ்அப்பு, அது முடிச்ச உடனே ஒரு 10 ஸ்குவாடு, அதுக்கப்புறம் ஒரு 10 ஜம்பிங் ஜாக்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு 3 செட்டு. ஆரம்பத்தில் முதல் 2 நாள் நான் வாக்கிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா பொறுமையாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்த 5 நாள் தான் இந்த எக்ஸசைஸை நான் பண்றேன். இந்த 3 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ். அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுடைய கேலரியை ஃபாஸ்டா பர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய மசில்ஸும் சரி போனும் சரி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸசைஸ் முடிச்சிட்டக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நான் வாக்கிங் போவேன். ஸோ வாக்கிங் போயிட்டு முடிச்சிட்டக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெஷல் வெயிட் லாஸ் ட்ரிங்க், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், வெந்தயம். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எக்ஸசைஸ் முடிச்சிட்டக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணியை குடிப்பேன். இது வந்து என்னுடைய வெயிட் லாஸுக்கு செமையா ஹெல்ப் பண்ணும். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளுடைய ஹேருக்கு ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெயிட் லாஸுக்காக ஓட்ஸ் அது இதுன்னா நான் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. எப்பயுமே சாப்பிட்ற ஃபுட்டே நான் ஹெல்த்தியா சாப்பிடுவேன். அது எப்படின்னா இந்த கடலை வகை எல்லாமே, சிறுதானிய வகை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபன்ல மிக்ஸ் பண்ணி அதில் தான் நான் தோசை இட்லி அப்படி போட்டு சாப்பிடுவேன். ஸோ இப்போ தோசைக்கு வந்து பச்சை பயிறு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ராஜ்மா, இந்த மாதிரி நியூட்ரிஷனான ஃபுட்ல தான் நான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இதெல்லாம் நான் செஞ்சு சாப்பிடுவேன். கொடுக்குற சட்னி எல்லாம் பாத்தீங்கன்னா லோ கேலரி சட்னியா தான் இருக்கும். டொமேட்டோ சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரியான சட்னி தான் நான் இதுக்கு தொட்டுப்பேன். ஸோ கேலரியும் ரொம்ப லோ கேலரியா தான் இருக்கும். அதே மாதிரி நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒன்று மோர் குடிப்பேன், இல்லை பெரிய நெல்லிக்காய், இல்லை ஸ்கிம் மில்க் பவுடர்ல பால் குடிப்பேன், அப்படி இல்லைனா ஃப்ரூட் சாலடு. ஸோ இந்த மாதிரி எதனா சிம்பிளான லோ கேலரியான ஏதாவது ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டை தான் நான் வந்து என்னோட ஸ்நாக்ஸ்ல சாப்பிடுவேன். நம்ம காலைல சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டோம்னாலே ஸ்நாக்ஸுக்கு இதுவே கரெக்டா இருக்கும். அடுத்தது மதியம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். ஆனா அது என்னுடைய கேலரிஸுக்கு எவ்வளவு சாப்பிடணுன்றதை கரெக்டா மெஷர் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஸோ அதே மாதிரி அது கூட என்னென்னலாம் நான் சேர்த்து சாப்பிடுவேன். ஸோ என்னோட லஞ்சில் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிப்பேன். குழம்புலையா இருக்கட்டும் இல்லை பொரியலா சாப்பிட்றதா இருந்தாலும் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அதுலயும் எனக்கு நிறைய ஃபுல்ஃபில் பண்றது, நிறைய நியூட்ரிஷனுக்கு நான் என்ன ஆட் பண்ணிப்பேன்னா முட்டை பொடி மாஸ் ஆட் பண்ணிப்பேன். அதுல பாத்தீங்கன்னா நான் கேபேஜ், ஆனியனு, கேப்சிகன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த பொடி மாசோடைய குவான்டிட்டியா அதிகமாகிடும். ஸோ அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கும் போது வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். நிறைய நியூட்ரிஷன், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்கு. ஸோ என்னோட லஞ்சில் கண்டிப்பாக முட்டை பொடி மாஸ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்த்துப்பேன். ஸோ இப்படி தான் என்னோட லஞ்ச் இருக்கும். லஞ்சை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அது சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா கடையில் போயிட்டு ஏதாவது ஒரு வாழைப்பழமாச்சும் வாங்கி சாப்பிடுவேன். எதுவுமே இல்லாத பட்சத்தில் கிரீன் டீ குடிப்பேன். ஸோ கிரீன் டீ கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து இலை தான் யூஸ் பண்ணுவேன். அந்த டீ பேக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதில் இலையா யூஸ் பண்ணும்போது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் இலையா தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக நான் அடிக்கடியும் டெய்லியெல்லாம் நான் கிரீன் டீ குடிக்க மாட்டேன். கிரீன் டீ, பிளாக் காஃபி எல்லாம் நான் குடிப்பேன். அதுக்குன்னு கரெக்டான ஒரு டைம் பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி குடிக்க ஆரம்பிப்பேன். அதுவும் வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கான சீக்ரெட் தான். ஏன்றது நீங்க அப்கமிங் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ நைட்டுக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இருக்காது. காலையில நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நைட்டுக்கு ஒரு ரவுண்டு வரும். ஸோ அது கூட நம்ம மதியானம் வெஜிடபிள்ஸ் என்னென்ன மீந்து இருக்கோ அது, குழம்பு, சட்னி, அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம நைட்டு டின்னரை வந்து முடிச்சிடணும். கூட வந்து துணைக்கு வந்து ஆம்லேட்டோ இல்லை பொடி மாசு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வயிறை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, சம்பா வீட்டு உப்புமா என்னோட கேலரிஸுக்கு ஏற்ற மாதிரி அது சாப்பிடுவேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஒரு ஃபுட்டு. ஸோ இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 hour எந்த ஒர்க்கும் பண்ணாமல் கேப் விட்டுருவேன். அடுத்த 1/2 hourக்கு அப்புறம் ஒரு 30 to 40 minutes வந்து கண்டிப்பாக நான் வாக்கிங் டெய்லி போவேன். ஸோ வாக்கிங் போயிட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் நான் குடிப்பேன். அப்படி நான் சுட தண்ணி குடிச்சிட்டு நான் தூங்குறதுனால நான் தூங்கும் போது கேலரி பர்ன் ஆகிற அந்த ப்ராசஸை வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆக்கி என்னோட வெயிட் லாஸுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய டயட்டும் என்னுடைய எக்ஸசைஸ் டிப்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கும். வாரம் மாறிட்டே இருக்கும். ஸோ நானும் வாரம் எவ்வளோ வெயிட்டை கம்மி பண்ணிட்டே வரேன். என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்றது எல்லாமே நீங்கள் வரப்போகிற வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். பாய்.